இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 39 அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் சோர்ந்து போனேன், நான் சோர்ந்து போனேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வடைய பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அதை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி சோர்வுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கலக்கங்கள், ஏனுடைய இந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு வருகிறேனே, இந்த சோர்வில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையே சோர்ந்து போய் இருக்கிறது, என்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது என்று சொல்லி நித்தம் நித்தம் உங்களுடைய சோர்வை நினைத்தே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எதுலெல்லாம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எதுலெல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எதுலெல்லாம் கலங்கி போய் இருக்கிறீங்களோ, எதை குறித்தெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ, அதுல கர்த்தர் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சோர்வுகளை இன்றைக்கு ஆண்டவர் அகற்ற போகிறார். உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போய் இருக்குதா? உங்க வாழ்க்கையே ரொம்ப சோர்ந்து போய் இருக்குதா? அந்த பிரச்சனையை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது மனுஷனுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனையானாலும், என்ன போராட்டமானாலும், என்ன உபத்திரவங்களை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுடைய சோர்வை ஆண்டவர் மாற்ற போகிறார். பிள்ளைகளை நினைத்து, தொழிலை நினைத்து, உங்களுடைய காரியத்தை நினைத்து, உங்களுடைய நிலைமையை நினைத்து, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க இருதயத்துல மன மகிழ்ச்சியை தரப்போகிறார். சோர்வை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதிர்பாராத ஒரு நன்மையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளில் அநேகர் இருதயம் சொந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களை நினைத்து சொந்து போயிருக்கலாம். சோர்வை அகற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, சோர்வை அகற்றி போடுகிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எதெல்லாம் நினைத்து சொந்து போயிருக்கிறாங்களோ அதிலெல்லாம் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும். உங்களை பலப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.